குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அசாமில் அமைந்துள்ள மிகவும் பழமையான மற்றும் சக்தி வாய்ந்த 6 இந்து ஆலயங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாருங்கள், இந்த ஆன்மீக பயணத்தைத் தொடங்கலாம். முதலில் நாம் பார்க்க இருக்கும் கோவில் உலக புகழ் பெற்ற காமாக்கியா கோவில். இது குவஹாத்தி நகருக்கு அருகிலுள்ள நீலாச்சல் மலை மேல் அமைந்துள்ளது. இந்தியாவின் 51 சக்தி பீடங்களில் மிக உயர்ந்த இடத்தைப் பெற்ற தலம் இது. இங்கே அன்னை காமாகியா தேவியாக அருள்பாலிக்கிறார். இந்த வளாகத்தில் 10 தச மகாவித்யா தேவியர்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. பெண் சக்தி மற்றும் கருவுறுதலின் அடையாளமாக திகழும் இந்த ஆலயத்திற்கு உலகம் முழுவதிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். இரண்டாவதாக நாம் காண்பது மதனாச்சல் மலை உச்சியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ கேதாரேஸ்வரர் கோவில். 1753 ஆண்டு அகோம் மன்னர் ராஜேஸ்வர் சிங்கால் இந்த கோவில் கட்டப்பட்டது. இங்குள்ள சிவலிங்கம் சுயம்பு மூர்த்தியாகும், அதாவது மனிதர்களால் செதுக்கப்படாமல் தானாகவே தோன்றியது. மன அமைதி வேண்டியும் தீராத நோய்கள் தீர ஆரோக்கியம் வேண்டியும் சிவபக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு பெருமளவில் வருகிறார்கள். மூன்றாவதாக போகாஜன் பகுதியில் அமைந்துள்ள தியோபனி துர்கா மந்திர். அன்னை துர்கா தேவி சக்தியின் முழு உருவமாக இங்கு வழிபடப்படுகிறார். பழங்குடி மக்களும் மற்ற பொதுமக்களும் இணக்கமாக வழிபாடு செய்யும் ஓர் அரிய தலம் இது. மனதிலுள்ள பயம் நீங்கவும் தைரியம் மற்றும் பாதுகாப்பு வேண்டியும் பக்தர்கள் இந்த அன்னை முன் மண்டியிடுகிறார்கள். நான்காவதாக நல்பாரி மாவட்டத்தில் உள்ள பில்லேசுவர் தேவாலயம். இது சுமார் 500 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் கோவில். துர்கா பூஜை காலங்களில் இங்கே கடைபிடிக்கப்படும் விலங்கு பலியிடும் பழைய பாரம்பரியம் இன்றும் ஒரு தனித்துவமான அம்சமாக உள்ளது. பழமையான வழிபாட்டு முறைகளையும் பக்தியையும் இன்றும் மாறாமல் பின்பற்றி வரும் தலம் இது. ஐந்தாவதாக நாம் பார்க்க இருக்கும் கோவில் தேஜ்பூர் நகரில் உள்ள மகா பைரவர் கோவில். மலை குன்றின் மேல் அமைந்துள்ள இந்த கோவிலை அகோம் மன்னர்கள் போற்றி பாதுகாத்தனர். இங்கு மகா சிவராத்திரி விழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கவும் பாவங்கள் நீங்கவும் மக்கள் இங்கிருக்கும் சக்தி வாய்ந்த பைரவரை தேடி வருகிறார்கள். ஆறாவதாக நாம் காண்பது கோல்பாரா அருகில் உள்ள ஸ்ரீ சூரிய பஹார். இது வெறும் கோவில் மட்டுமல்ல, ஒரு மிக பழமையான தொல்பொருள் தலம். இங்கு சிவன், விஷ்ணு மற்றும் சூரிய பகவானுக்குரிய அபூர்வமான சிற்பங்கள் மற்றும் சின்னங்களை காணலாம். வரலாறு, ஆன்மீகம் மற்றும் ஆராய்ச்சி ஆகிய மூன்றையும் ஒருங்கே இணைக்கும் இடமாக இது திகழ்கிறது. நாடுகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆனால் இறைவனின் மீதான நம்பிக்கை மட்டும் என்றும் மாறுவதில்லை. இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம். குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்.